ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. எங்கள் கால்கள் சறுக்குகிறது என்று சொல்லும் போதெல்லாம் உம்முடைய கிருபை எங்களை தயவோடு தூக்கி எடுக்கிறதற்காக, எங்களை தாங்கி சுமப்பதற்காக, தப்புவிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. காலை தோறும் உம்முடைய புது புது கிருபையினால் எங்களை நீர் திருப்தி ஆக்குகிறீரப்பா. மான்கால்கள் போலாக்குகிறீர். நாங்கள் நடக்க வேண்டிய பாதையை எங்களுக்கு நீர் காண்பிக்கிறீர் தகப்பனே. நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு என்ன என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர். இந்த சத்தியத்திற்கு நேராக எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறீர். சத்திய ஆவியானவரே, வேதத்தின் இரகசியங்களை, மறைபொருட்களை எங்களுக்கு எளிமையாக நாங்கள் புரிந்து கொள்ளும் வகையில் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதற்காக நன்றியப்பா. தடைகளை, மனக்கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். எங்கள் தேவைகளை அறிந்திருக்கிறீர். எங்களுடைய ஏக்கங்கள், எங்களுடைய பலவீனங்கள், நாங்கள் நின்று கொண்டிருக்கும் சூழ்நிலைகளை எங்களை காட்டிலும் நன்றாக அறிந்திருக்கிறீர். எங்களுக்கு ஏற்ற மன்னாவை தாரும். வார்த்தையாக நீர் கடந்து வருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய வார்த்தையை நீர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். என்னை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. சிலுவையில் ஒரு மிக பெரிய விடுதலையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த இளைப்பாறுதலுக்குள் எப்படி செல்வது என்பதை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஏசாயா 51:3. கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்து, அதன் வனாந்திரத்தை ஏதேனை போலவும், அதன் அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்து, அதன் வனாந்தரத்தை ஏதேனை போலவும், அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். இந்த வாக்கு தத்தத்தை தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நிறைவேற்றி முடித்து விட்டார். சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இரக்கத்தை மாத்திரம் காண்பிக்கவில்லை, நமக்கு மன்னிப்பையும் விடுதலையையும் மாத்திரம் அவர் காண்பிக்கல. அதற்கும் மேலாக நமக்கு ஒரு பெரிய வாழ்வை அவர் என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். நித்திய ஜீவனை நமக்கு அளித்திருக்கிறார். இந்த வாக்கு தத்தம் கிறிஸ்துவில் நிறைவேறி இருக்கிறது. எனக்கு எப்பொழுது கிருபை, எனக்கு எப்பொழுது இரக்கம், எப்பொழுது மன்னிப்பு என்று நீங்கள் காத்திருப்பீர்கள். ஆனால் இன்னும் சத்தியத்தை நாம என்ன செய்யல? அறிந்து கொள்ளல. நம்ம ஏசாயா தீர்க்கதரிசி இருந்த காலகட்டத்தில் நம்ம என்ன செய்யல? வாழல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்ட காலத்தில், அவர் சிலுவையில் செய்து முடிக்கப்பட்ட ஒரு காலத்தில் நாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் ஒரு பேப்பர் தான் வித்தியாசம். நம்ம என்ன செய்யறோம்? நினைக்கிறோம். அப்படி இல்லை. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மிக பெரிய மாற்றத்தை அது உண்டு பண்ணி இருக்கிறது. ஆவியில் மரித்திருந்த நம்மை மறுபடியும் உயிர்ப்பித்திருக்கிறது. இந்த வாக்குத்தத்தம் கிறிஸ்துவில் நிறைவேறி இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் மிக பெரிய ஒரு வாழ்வு, பரிபூர்ணமான ஒரு வாழ்வு, தேவ வாழ்வு என்று வேதம் சொல்லுகிறது. எப்படி ஏதேன் தோட்டத்துல அங்கு ஆதாம் ஏவாள் அங்கு ஒரு இளைப்பாறுதல்ல அவங்க வாழ்ந்தார்களோ, தேவன் படைத்த அந்த ஓய்வில் அவர்கள் அனுபவித்தார்களோ, அதே ஓய்வு, அதே இளைப்பாறுதல் கிறிஸ்துவுக்குள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த இளைப்பாறுதல் அவருக்குள் இருக்கிறது. அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, எனக்கு இந்த இளைப்பாறுதல் கிடைக்குமா? யாரும் சந்தேகப்பட வேண்டாம். எவ்வளோ பெரிய நோயில இருந்தாலும் சரி,
எவ்வளோ பெரிய பாவத்துல இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய சாபத்துல இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய கட்டுகள்ல இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஒரு குப்பையான இடத்துல நின்று கொண்டிருந்தாலும் சரி, சுமக்க முடியாத பாரத்துல இருந்தாலும் சரி, இந்த பாரத்தை அவர் சுமந்துருவாரா அப்படின்னு நம்ம யோசிக்க தேவையில்லை. யாரா இருந்தாலும் என்னிடத்துல என்ன செய்யுங்க, வாருங்கள். ஏனென்றால் அவருக்குள் அந்த இளைப்பாறுதல் இருக்கிறது. அவர் கொடுத்த வாழ்வு இருக்கிறது. இளைப்பாறுதல் என்பது அவருடைய வாழ்வில் வாழ்வது, அவர் கொடுத்த பரிபூரணத்தில் வாழ்வது. அதுக்கு பேர் தான் என்னது, இளைப்பாறுதல். இதை கடந்த சில வாரங்களாக நம்ம தியானித்தோம். ரட்சிப்பிற்காக இனிமேல் தேவன் புதிதாக செய்ய வேண்டியது என்று ஒன்று இல்லை. கிறிஸ்துவில் அது அவர் என்ன செய்து முடித்து விட்டார், செய்து முடித்து விட்டார். அவருடைய இரத்தத்தினால் நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். நம்மை பாவங்களற கழுவி நமக்கு மன்னிப்பை, நித்திய மீட்பை அவர் என்ன செஞ்சிருக்கிறாரா, கொடுத்திருக்கிறாரா. இந்த மீட்பு தற்காலிகமானது கிடையாது, வந்து வந்து போகின்ற அனுபவம் கிடையாது, என்றைக்குமான மீட்பு. அவர் என்னவெல்லாம் செய்து முடித்திருக்கிறார் என்பதை அறிந்து, அதை விசுவாசித்து, அதை ஏற்றுக்கொண்டு அதில் செயல்படும் பொழுதுதான் அந்த இளைப்பாறுதலுக்குள்ள நம்ம என்ன செய்ய முடியும், போக முடியும். இந்த இளைப்பாறுதலுக்கு நம்ம எதுவும் காசு பணம்லாம் கொடுக்க வேண்டியது இல்லை. 7 கடல் 7 மலை தாண்டி போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய பங்கு என்றால் அவர் என்ன செய்திருக்கிறார் என்பதை அறிந்து, அதை விசுவாசித்து, அதில் செயல்படும் பொழுது அந்த இளைப்பாறுதலுக்குள்ள இயல்பாகவே நம்ம என்ன செய்ய முடியும், போக முடியும். நம்முடைய கவலைகளை அவர் பாதத்தில் வைக்கும் பொழுது அந்த இளைப்பாறுதலுக்குள் போக முடியுங்கிறத நம்ம பார்த்தோம். அடுத்து இயேசு கிறிஸ்துவோட சமாதானத்தில் இருக்கும் பொழுது அந்த இளைப்பாறுதலை அனுபவிக்க முடியும் என்று பார்த்தோம். இன்றைக்கு நம்ம பார்க்க போறது பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தை சார்ந்து கொள்ளும் போது அந்த இளைப்பாறுதலுக்குள்ள என்ன செய்ய முடியும், போக முடியும். பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தை சார்ந்து கொள்ளும் பொழுது, அந்த பலத்தில் வாழும் பொழுது, அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட அந்த இளைப்பாறுதல்ல அவர் கொடுத்திருக்கின்ற அந்த வாழ்வில் நம்ம என்ன செய்ய முடியும், வாழ முடியும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது போராட்டம் நிறைந்த வாழ்வுதான். சத்தியம் அப்படிதான் என்ன செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இந்த போராட்டம் என்பது பாரம் சுமக்கின்ற வாழ்வு இல்லை. நம்முடைய பாரத்தோடு நம்மையும் சுமப்பதற்காக அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், காத்து கொண்டிருக்கிறார். இதில் தோற்று போகின்ற ஒரு வாழ்வு இல்லை, முற்றிலும் ஜெயம் கொண்ட ஒரு வாழ்வு. எதுவும் நம்மை அடிமைப்படுத்த முடியாது, எதுவும் நம்மை கீழே என்ன செய்ய முடியாது, இழுக்க முடியாது. அந்த கடலுக்கு மேல் நடக்கின்ற அனுபவம். நம்மை பார்த்தால் அவர் விசுவாசி என்று உலகம் என்ன செய்யும், சொல்லும். வெளிப்புற அடையாளத்துல இல்ல, நான் வசனத்தை கையில தூக்கி வச்சிருக்கிறதுல இல்ல, பைபிளை கையில வச்சிருக்கிறதுனால இல்ல, கார்ல வீட்டுல எல்லா பக்கத்துலயும் வசனத்தை ஒட்டி இருக்கிறதுனால இல்ல, என்னிடம் தோன்றுகின்ற கனிகளினால், என் மூலம் வெளிப்படுகின்ற தேவ கிருபையினால், அவருடைய வல்லமையினால், அந்த சமாதானம் நதி போல் பாய்ந்து செல்லுகிறதினால் நம்ம போகணும்னு சொன்னா அவங்க என்ன சொல்வாங்க, விசுவாசி. அவங்க யாரு, விசுவாசி. விசுவாசி என்பவர் ஒரு சாதாரணமானவர் கிடையாது. உலகத்தாரை போல ஒரு ஒத்த வேஷம் தரிக்கின்றவர் கிடையாது. அதே போல உலக விளைவுகளை அனுபவிக்கவும் தேவை கிடையாது. பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்வு. எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்களோ அவர் உங்களை தமக்கென்று என்ன செய்து கொண்டார், பிரித்தெடுத்தார். எங்கிருந்து பிரித்தெடுத்தார், உலகத்தில் இருந்து. உலகத்தில் உள்ள எல்லா காரியத்திலிருந்தும் அவர் என்ன செய்து கொண்டாரா, பிரித்தெடுத்தார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இது ஒரு தனித்துவமான ஒரு வாழ்வு. ஏன் இந்த தனித்துவமான வாழ்வை நம்ம வாழ முடியல அப்படின்னு சொன்னா, உலகத்தோடு ஒத்த வேஷத்தை என்ன செஞ்சிருக்கிறோம், தரித்திருக்கிறோம். உலகம் எதை நம்புகிறதோ அதுதான் நம் நம்பிக்கையும். உலகம் எதை முதன்மையானதாக பார்க்கிறதோ அதுதான் நமக்கும் முதன்மை. உலகம் எதை வெற்றி என்று சொல்லுகிறதோ அதுதான் நமக்கும்
வெற்றி. உலகம் எதை அழகு என்று மேன்மை பாராட்டுகிறதோ அதுதான் நமக்கும் அழகு. அதனாலதான் உலகம் எந்த விளைவுகளை சுமக்கிறதோ அதே விளைவுகளை நாமும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? சுமந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவரோட பலத்துல எப்படி சார்ந்து கொள்வது என்றால், முதலில் பரிசுத்த ஆவியானவர் ஒரு விசுவாசிக்குள் உங்களுக்குள் இருக்கிறார், வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நம்ப வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என்ன செய்யணுமா? எனக்குள் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இது ஒரு சின்ன விஷயம்லாம் இல்லை. நீங்க பழைய ஏற்பாடுல எடுத்து வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அவருடைய பிரசன்னம் செய்யாத அற்புதம் என்று எதுவுமே இல்லை. அவருடைய வல்லமையினால் செய்ய முடியாத என்ற செயல் ஒன்றும் இல்லை. அந்த பிரசன்னம் எங்க வெளிப்படுகிறதோ அங்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயம், அடையாளம். உலகத்துல அது மாதிரி என்ன செய்யாது? நடக்காது. அப்பேற்பட்ட பிரசன்னம் இன்றைக்கு எங்க இருக்குதா? எனக்குள்ள, உங்களுக்குள். நம்முடைய தேவன் திருத்துவ தேவன், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். அப்படி என்றால் மூவரா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இல்லை, ஒருவரே. இந்த புரிந்து கொள்ளுதல உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் தான் என்ன செய்யணும்? புரிய வைக்கணும். அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை அவ்விதமாகவே நம்ம என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். அந்த புரிந்து கொள்ளுதல அவர் தான் நமக்கு என்ன செய்வாரு? கொடுப்பாரு. ஏனென்றால் வேதத்திற்கு ஆசிரியர் பரிசுத்த ஆவியானவரே. அதை விளக்கி சொல்லி நமக்கு புரிய வைக்கிற அந்த இடம் யாருக்குரியது? ஆவியானவருக்கு உரியது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த பரிசுத்த ஆவியானவர், தேவனுடைய ஆவியானவர் இன்றைக்கு அவர் மேல இல்ல, எங்க இருக்கிறாரா? நமக்குள்ள இருக்கிறாரா? எனக்குள்ள, உங்களுக்குள்ள இருக்கிறாரா? இந்த பரிசுத்த ஆவியானவரை நம்ம தொட்டு பார்க்க முடியாது, நம்ம உணர முடியாது. இப்பேற்பட்ட வல்லமையுள்ள ஆவியானவர் எனக்குள் இருந்தால் என்னுடைய உணர்ச்சி அப்படி சொல்லலையே, என்னால அந்த உணர்வுகள்ல புரிந்து கொள்ள முடியலையே. அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட சமாதானத்தை, சந்தோஷத்தை ஏன் என்னால எப்பொழுதும் பார்க்க முடிகிறது இல்லை? எப்பொழுதாவது அந்த சந்தோஷமும் சமாதானமும் எட்டி பார்க்கிறது இல்லையா? ஒரு அபிஷேகம் நிறைஞ்சி ஒரு ஜெபத்துல இருக்கும் பொழுது, ஒரு ஆராதனையில இருக்கும்போது, நல்ல ஜெபிக்கும் பொழுது அது அப்பப்போ என்ன செய்யுது? வந்து வந்து என்ன செய்கிறது? போகிறது. அப்படி என்றால் அவரும் வந்து வந்து போகிறாரா? இல்லை. அவர் என்றென்றைக்குமாக நமக்குள்ளதான் என்ன செய்கிறார்? வாசம் செய்கிறார், வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நம்ம வாழுகின்ற வீடு எப்படி இருக்கும்? ஒருத்தங்க ஒரு வீட்டுல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்கன்னா அது எப்படி இருக்கும்? அது பராமரிப்பு இருக்கும், அதுல தேவையான எல்லாமே இருக்கும். ஒரு குடும்பம் என்றால் அதுல எல்லாமே இருக்கும் இல்லையா? நம்முடைய ஆவியில், ஒரு விசுவாசியின் ஆவியில் பரிசுத்த ஆவியானவர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரா? வாழ்ந்து கொண்டிருக்கிறார். என்றென்றைக்குமாக அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவரை நம்ம என்ன செய்ய முடியாது? தொட்டு பார்க்க முடியாது. என் சிந்தனை அதை சொல்லலையே. நீங்க கேட்கலாம், அவர் வாசம் செய்வது, அவர் வாழ்ந்து கொண்டிருப்பது சிந்தனையில இல்ல, எங்க? ஆவியில. அவர் ஆவியில் இருந்து கொண்டிருக்கிறார், வாழ்ந்து கொண்டிருக்கிறார். என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை, நான் தனியாக இல்லை. எப்பொழுதும் அவர் என்னோடு கூட எனக்குள் இருக்கிறார் என்று அவருடைய வார்த்தையை அறிந்து, அப்படிதான் நம்ம அதை என்ன செய்ய முடியும்? உணர முடியும். நம்முடைய உணர்வுகள் அதை என்ன செய்யாது? சொல்லாது. நம்ம உணர்வுகள் பிரச்சனையை தான் உயர்த்தி காண்பிக்கும். அவர் உன்னோடு கூட இருந்தால் இதுல நீ எப்படி ஜெயிக்காம இருக்க முடியும்? அவர் உன்னோடு கூட இருந்தால் ஏன் இதுல உன்னால பார்க்க முடியல? அந்த பிரச்சனையை உயர்த்தி காண்பிப்பது தான் சாத்தானுடைய தந்திரங்களில் ஒன்று. ஏனென்றால் வசனம் என்ன சொல்லுது? உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர்.
இதை மறைத்து அந்த பிரச்சனைய உயர்த்தி காமிக்கிறது தான் அவனுடைய தந்திரம். அவனுடைய தந்திரம் அதுவாக இருந்தால் நம் தேவனை உயர்த்தி பார்க்கிறது நம்முடைய பழக்கமாக மாற வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவரை நம்ம உணர முடியாது. நீங்க அவரை விசுவாசிக்கும் பொழுது உங்களால உணர முடியும். அதுக்காக அவரை நீங்க அனுபவிக்க முடியாது, உணர்ச்சிகள்ல நீங்க பார்க்க முடியாது என்று நான் சொல்லவில்லை. அதை எப்பொழுதாவது உங்களால என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும், அனுபவிக்க முடியும், உணர முடியும். ஆனால் அவரை விசுவாசத்தின் மூலம், அவர் வார்த்தையின் மூலம் நீங்க அவரை உணர்ந்து கொள்ள நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் என்றால் நம்ம விழுந்து விழுந்து எழுந்திருக்கின்ற அனுபவம் இருக்காது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்ம சந்தோஷத்தோடு ஒரு ஆராதனையில கைத்தட்டி ஆர்ப்பரித்து அந்த பிரசன்னத்தை நம்ம உணரும் பொழுது அந்த அனுபவமும் நம்ம வீட்டுக்கு சென்றால் பிரச்சனை எப்படிதான் இருக்கும்? அப்படியே தான் இருக்கும். அப்போ நான் அங்க மீட்டிங்ல இருக்கும்போது அவர் என் கூட இருந்தாரு, வீட்டுக்கு வந்து அவர் என்னை விட்டுட்டு போயிட்டாரா? இல்லை, அங்கேயும் என் கூட அவர் என்ன செய்கிறார்? இருக்கிறார். இது சத்தியம் நமக்கு தெரியணும். அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. நம்முடைய ஆதாரம் நம்முடைய உணர்வுகள் அல்ல. உங்க உணர்வுகள் ஆவியானவரை உங்களுக்கு வெளிப்படுத்தாது. நாம் தான் நம்ம சிந்தனைக்கு சத்தியத்தை கொண்டு வர வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் நம்மை விட்டு விலகுவதில்லை, எப்பொழுதும் விலகுவது இல்லை. நீங்க எங்கே இருந்தாலும் விலகுவது இல்லை. நீங்க தண்ணீர்கள் மத்தியில் நடந்தாலும் அவர் என்ன செய்யறது இல்லை? விலகுகிறது இல்லை. அக்கினியில நடந்தாலும் விலகுகிறது இல்லை. யார் கைவிட்டாலும் அவர் கைவிடுவது இல்லை. நீங்க யாரை நம்பி இருக்கிறீங்களோ அவங்க உங்களை கைவிட்டுட்டு போகலாம். அவங்க முடியலை என்று கை விரிக்கலாம். யார் வெறுத்தாலும் சரி, நான் உன்னை வெறுப்பதில்லைன்னு சொல்றாரு. யார் மறந்தாலும் சரி, நான் உன்னை மறப்பதில்லை. இப்படிப்பட்ட தெய்வம் எங்க உண்டு இல்லையா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறார். எதற்காக இருக்கிறார்? அவருடைய வல்லமையை நம் மூலம் வெளிப்படுத்த, நமக்கு உதவி செய்வதற்காக. சத்தியம் சொல்லுகிறது, வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 3:16. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? இங்க உணராதிருக்கிறீர்களான்னு போட்டிருக்குதா, அறியாதிருக்கிறீர்களா போட்டிருக்குதா? அறியாதிருக்கிறீர்களா. அறிவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. உங்க உணர்ச்சியை குறித்து அது என்ன செய்யல? சொல்லவில்லை. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். சர்ச்சுக்கு போறோம், எப்படி போவோம்? கவனமா போவோம், சுத்தமாக போவோம். தேவையில்லாத பேச்சை சர்ச்சில் என்ன செய்ய மாட்டோம்? பேச மாட்டோம். ஏனென்றால் தேவன் அங்கு இருக்கிறார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அவர் எங்க இருக்கிறாரா? நமக்குள். அப்போ அந்த கவனம் நமக்கு இருக்குதா? நமக்கு சர்ச்சுக்கு போனாதான் அந்த கவனம் என்ன செய்யுது? வருகிறது. அப்போ நம்மளுடைய கான்செப்டே எப்படி இருக்குது? புரியாமல் இருக்கிறது, அறியாமல் இருக்கிறது, அறியாமை. அதனாலதான் தேவன் சொல்லுகிறார், என் ஜனங்கள் அறிவின்மையினால் என்ன செய்யறாங்களா? சங்காரமாகிறார்கள். அவர் சொல்லியிருக்கலாம் இல்லையா, சாத்தானினால் சங்காரமாகிறார்கள். அவர் அப்படி சொல்லல. அவனுடைய அதிகாரத்தை உரிந்து ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிவிட்டார். பாவத்தினால் சங்காரமாகிறார்கள்னு சொல்லி இருக்கலாமே, ஏன் சொல்லல? பாவத்திற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை சட்டப்படி அதற்கான ஒரு விலை கிரயத்தையும் தீர்வையும் சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்து விட்டார். நம்ம பாவத்துல இருந்து கொண்டு இருக்கிறோம்னு சொன்னா இன்னும் அந்த தீர்வை எடுத்து நம்ம அனுபவிக்கலன்னு அர்த்தம். அந்த விளைவுகள்ல இருந்து கொண்டு இருக்கிறோம்னு சொன்னா இன்னும் நம்ம அதை அறியலன்னு அர்த்தம். உலகத்துல பாவம் இல்லை என்று நான் சொல்லவில்லை.
பாவத்திற்கு விளைவு இல்லை என்று நான் சொல்லவில்லை, சத்தியமும் அப்படி சொல்லல. அதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதற்கான தீர்வு சிலுவையில் கொடுக்கப்பட்டாயிற்று. அதனாலதான் அவர் சொல்றாரு, பாவத்தினால் சங்காரமாகிறார்கள் என்ன செய்யல சொல்லல. உங்களுடைய நோயினால் அழிந்து போகிறார்கள் சொல்லப்பட்டிருக்குதா? நம்ம பெரிய பெரிய நோயின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோமே, மருந்து இந்த நோய்க்கு கண்டுபிடிக்கல, அந்த நோய்க்கு கண்டுபிடிக்கல, டாக்டர் கைவிட்டுட்டாரு, அதனால அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொல்றோமே. தேவன் அப்படி சொல்றாரா? இல்ல. எதனால சங்காரம் ஆகிறார்களா? அறியாமையினால், நாலேஜ், தேவனை குறித்த அறிவு இல்லாமையினால். அதனாலதான் அங்க அழிவு என்ன செய்கிறது இருக்கிறது. அப்போ தேவனை குறித்த அறிவு எவ்வளவு தேவை இல்லையா? சத்தியத்தின் படி இந்த சத்தியத்தை நமக்கு கற்றுக் கொடுப்பதற்காக ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? இன்னொரு வசனம் 1 கொரிந்தியர் 6:19. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும். இந்த சரீரத்தை நம்ம யார்கிட்ட இருந்து வாங்கியிருக்கிறோமா? தேவன் கிட்ட இருந்து வாங்கியிருக்கிறோமா? நம்ம அம்மா கிட்ட இருந்து என்ன செய்யல? வாங்கல. அப்பா கிட்ட இருந்து என்ன செய்யல? வாங்கல. தேவன் கொடுத்திருக்கிறார். ஒரு இரவலுக்கு ஒரு பொருள் வாங்குறோம், அதை பத்திரமா திருப்பி கொடுக்கணும்னு நினைப்போமா? நினைக்க மாட்டோமா? அது உடஞ்சிடக்கூடாது, திருப்பி என்ன செய்யணும்? கொடுக்கணும். அக்கௌண்டபிலிட்டி, அந்த பொறுப்பும் கடமையும் நமக்கு உண்டு. நம்முடைய சரீரம் நம்முடையது அல்ல. அது யார்கிட்ட இருந்து வந்திருக்கா? தேவனுடையது. எவ்வளவு அழகான சத்தியம் பாருங்களேன். இந்த சரீரம் தேவனுடையது என்றால் அவருக்கு மகிமையானது அதுல வச்சிருக்கிறோமா? உலகத்துக்கு மகிமையானது வச்சிருக்கிறோமா? இல்ல. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றிருக்கிறது நம்முடைய தகுதியினால் இல்லை. இதை நான் இந்த செயலெல்லாம் செய்து கொண்டேன், அதனால் அவர் எனக்குள்ள வந்து வாழ்கிறார் அப்படி நினைத்தீர்கள் என்றால் இல்லை. இது முழுவதும் தேவனுடைய பரிசு, அவருடைய கிருபை, அவருடைய அன்பு. நம்மீது கொண்ட அவரது அன்பின் காரணமாக ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். நம்மளாம் ரொம்ப அன்பா இருந்தா பரிசு கொடுப்போம் இல்லையா? அவர் கொடுத்திருக்கிற பரிசு பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசை எடுத்து நம்ம என்ன செய்யணும்? அனுபவிக்கணும். அந்த பரிசு எதுக்கு கொடுத்திருக்கிறாரு? அனுபவிக்க கொடுத்திருக்கிறாரு. ஒருத்தங்களுக்கு ஒரு கார் கிஃப்ட் கொடுக்குறோம், அவர் காரை வீட்டுக்குள்ள வச்சுட்டு நடந்து போனா அதுக்கு யார் பொறுப்பு? அவர் பொறுப்பு. அவரோட தவறு. கார் எங்க இருக்கு? உள்ள இருக்கு. பூட்டி வச்சுட்டு நடந்து போனாருன்னா பிரச்சனை யார்கிட்ட இருக்கு? அவர்கிட்ட தான் இருக்கு. அது போல பரிசுத்த ஆவியானவரை வாங்கி பூட்டி வைத்து விட்டு நாம எல்லா பிரச்சனையிலையும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? சுமை சுமந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? நம்முடைய பிள்ளைகள் ஒரு காரியத்துல கஷ்டப்படும் பொழுது, ஒரு ஸ்கூல் விஷயத்திலேயே நம்ம கொண்டு விட போறோம். இப்போ உள்ள பேக்கெல்லாம் ரொம்ப கனமா இருக்கும் இல்லையா? அந்த பேக்கை சுமக்க விடுறதுக்கு நமக்கு என்ன வராது? மனசு வராது. நம்ம பேக்கை ஒரு பக்கம், லஞ்ச் பேக்கை ஒரு பக்கம் கூட்டிட்டு என்ன செய்வோம்? வருகிறோம். ஏனென்றால் நம்முடைய பிள்ளை என்ன செய்யக்கூடாது? பாரம் சுமக்க கூடாது. அது சுமக்கிறத நம்மளால என்ன செய்ய முடியல? பார்க்க முடியல. ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். அதுவும் எதற்காக இருக்கிறார்னா உதவி செய்வதற்காக இருக்கிறார். ஆனா நாம என்ன சொல்றோம்? இந்த பாரத்தை, இந்த சோதனைய தேவன் எனக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறாரு. அவர் அனுமதிக்காம எப்படி என் வாழ்க்கையில இருக்கும்? அவர் நினைத்திருந்தால்தான் அந்த இடத்துல எனக்கு விடுதலை உண்டு. அவர் எப்போ சித்தம் வச்சிருக்கிறாரோ அப்போ அந்த சுமையை என்ன செஞ்சிருவாரு?
எடுத்து விடுவார். அப்போ தேவனை விட நாம் ரொம்ப மென்மையான இருதயம் கொண்டவர்களா? நான் கேட்கிற கேள்வி உங்களுக்கு புரியுதா? நமக்கு நம்முடைய பிள்ளை பாரம் சுமக்கிறதை என்ன செய்ய முடியல? பார்க்க முடியல. ஆனா அவருக்கு நாம பாரம் சுமக்கிறத அவர் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறாருன்னு என்ன செய்யறோம்? நினைக்கிறோம். ஒரு டைம் வச்சிருக்கிறாரு, அதை செட் பண்ணி வச்சிருக்கிறாரு. அந்த டைம்ல தான் அவர் அந்த சுமையை என்ன செய்வாரு? எடுப்பாருன்னு நினைக்கிறோம். அப்போ நம்மை விட தேவன் கடின இருதயம் உள்ளவரா? இல்லை என்றால் அவரை விட நாம் ரொம்ப நல்லவர்களா? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எப்படி இதை நம்ப முடிகிறது? எப்படி இந்த அடிப்படையில வாழ்க்கையை அமைத்து கொள்ள முடிகிறது? எனக்கு என்னோட பிள்ளை சுமக்கிறது கஷ்டமா இருக்குதே, அப்போ எனக்காக உயிரையே கொடுத்தவருக்கு நான் சுமப்பது எவ்வளவு கடினமாக இருக்கும். நம்ம துக்கப்படுறது அவருக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். நம்ம பாரம் சுமப்பது அவருக்கு எவ்வளவு வருத்தமாக இருக்கும். அவர் எங்கேயோ தூரத்துல எல்லாம் இல்லை, சமீபத்துல எல்லாம் இல்லை. எங்க இருக்கிறாரா? உள்ள இருக்கிறாரு. நீங்க எந்த உறவை நெருக்கமாக பார்க்கிறீர்களோ அதை காட்டிலும் அவர் உங்களுக்கு நெருக்கமாக உங்களுக்குள் இருக்கிறார். சத்தியம் சொல்லுகிறது, உங்களுடைய நினைவுகளை அறிந்தவராய். நீங்க இந்த அனுபவத்துக்கு வந்து பாருங்களேன். ஒவ்வொரு நினைவுக்கும் அவர் பேசுறத நான் கேட்கிறேன். பெரிய விஷயத்துக்குலாம் இல்லை, சின்ன சின்ன விஷயம். இது ரொம்ப அழகா இருக்குன்னு ஒரு விஷயத்தை நினைச்சா கூட அந்த பதில் என்ன செய்கிறது? வருகிறது. உங்களோடு உறவாட விரும்புகிறார். ஏக்கத்தோடு நின்று கொண்டிருக்கிறார். உங்க வாழ்க்கையில செயல்பட காத்து கொண்டிருக்கிறார். உங்க சுமையை சுமக்க அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மறுபடி வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 6:19. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? தேவன் உலகத்தை எப்படி படைச்சாரு? ஒழுங்கின்மையா இருந்தத ஒரு ஒழுங்காக என்ன செஞ்சாரு? மாற்றினார். அவருடைய கிரியேஷன், படைப்புல ஏதாவது நம்ம குறை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இன்னும் மனித அறிவுக்கும் அறிவியலுக்கும் படைப்பை முழுமையா என்ன செய்ய முடியல? புரிந்து கொள்ள முடியல. இன்னும் வானத்துல எத்தனை நட்சத்திரம் இருக்குன்னு எண்ணி முடிக்கல மனுஷன். ஆனா நம்ம படிப்பை குறித்து எவ்வளவு பெருமையா என்ன செய்யறோம்? சொல்லுகிறோம். அதை முழுமையாக பார்க்கக்கூடிய ஒரு கருவியை இன்னும் மனிதன் உருவாக்கவில்லை. ஒரு உயிரை எப்படி உருவாக்குவதுங்கிறத மனிதன் தெரிந்து கொள்ள முடியவில்லை. ஒரு உயிரை போல ஒரு குளோனிங்ல வேணா பண்ண முடியும், ஒத்த உருவத்தை கொடுக்க முடியுமே தவிர உயிர் என்ன செய்ய முடியல? கொடுக்க முடியல. ஏன்னா உயிர் கொடுக்கிறது யார் தான் கொடுக்கணும்? தேவன் தான் கொடுக்கணும். இங்க நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? அவர் படைத்த படைப்புகளை எல்லாம் பர்ஃபெக்ட், குட், இது நல்லது என்று கண்டார். அவர் படைப்பு அதுதான் ஸ்பெஷல். அந்த படைப்பே அவ்வளவு பரிபூர்ணமா இருக்குது, நல்லது என்று கண்டார்னு வேதம் சொல்லுது. அதை காட்டிலும் விசேஷித்தமானவர்களாக உங்களையும் என்னையும் படைத்தாரா? எதனால விசேஷித்தோ? அவருடைய சாயலை கொடுத்தார். தன்னுடைய சந்ததியாக அவர் படைத்தார். தன்னுடைய பிள்ளைகளாக அவர் என்ன செய்தார்? படைத்தார். பூமியை ஆளும் அதிகாரத்தை அவர் கொடுத்தார். ஏனென்றால் நாம் நமக்குரியவர்கள் அல்ல. யாருக்குரியவரா? தேவனுக்குரியவரா. அப்போ தேவனுக்குரிய நம்முடைய வாழ்வை நம்மை அவர் எவ்விதம் பாதுகாப்பார், எவ்விதம் பராமரிப்பார், எவ்விதம் வழி நடத்துவார்? தனக்குரியதாக இருந்தால் அவர் எத்தனை அக்கறையுள்ளவராக இருப்பார். நான் கேட்கறது புரியுதா? நாம நம்முடைய பொருளை எவ்வளவு கருத்தாக பேணி பராமரிக்கிறோம் இல்லையா? நீங்களும் நானும் யாருடையவர்களா? உங்களுடையவர்கள் அல்ல என்று அறியீர்களா? என் பிரச்சனை யாருக்கு தெரியும்? என் சூழ்நிலை யாருக்கு தெரியும்? என் நிலைமை யாருக்கு புரியும்? நம்ம நினைக்கிறோம். நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. நீங்க நின்று கொண்டிருக்கிற சூழ்நிலைகளை உங்களை காட்டிலும் அவர் நன்கு அறிவார். எந்த இடத்துல என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். சரியான நேரத்துல, சரியான இடத்துல, சரியான முறையில அவர் செயல்படுறத உங்களால என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அது வரைக்கும் நாம் அவருடைய பலத்தை என்ன செய்யணும்? சார்ந்து கொள்ளணும். அது வரைக்கும் நம்ம புயலை பார்ப்போம்,
கடலை பார்ப்போம், கர்ஜனையை கேட்போம், இடி முழக்கத்தை என்ன செய்வோம், பார்ப்போம். அதுக்கு நமக்கு என்ன தேவை? ஆவியானவருடைய பலம் தேவை. அந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாமே. 1 கொரிந்தியர் 6:19. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? இதுக்கு என்ன உதாரணம் தெரியுமா? தாயின் கருவில் நம்மை காப்பாற்றியது யார்? யார் காப்பாற்றினா? நம்முடைய அம்மாவா? ஸ்கேன்ல இப்ப பார்க்கலாம், ஆனாலும் அது உருவாகி உடனே அந்த கருவை பார்க்கறது யாரு? உன் கருவை என் கண்கள் கண்டது. அந்த அம்மா கையில பார்க்கறதுக்கு முன்னாடி, நாம பிள்ளைங்களை கையில பார்க்கறதுக்கு முன்னாடி அவர் என்ன செஞ்சிடறாரு? பார்த்து விடுகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த உறவுகளை வந்து பாருங்களேன். இந்த உறவுக்காக அவர் இன்று உங்களை அழைக்கிறார். தாயின் கருவில் காப்பாற்றிய நான் வார்த்தை கொடுக்கிறாரு. முதிர் வயது உள்ளவராகும் வரைக்கும் நான் உங்களை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். இந்த வார்த்தையை கொடுத்தது மனுஷன் இல்ல. அவர் கேரக்டர் என்ன தெரியுமா? பொய் சொல்லுவதற்கு அவர் மனிதன் அல்ல. மனம் மாற மனுபுத்திரனும் இல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அன்சேஞ்சபிள். அவருடைய கேரக்டர் அதுதான். அவருடைய இயல்பு என்ன அப்படின்னா மாறாதவர். தப்புவிப்பேன் சொன்னா அவர் என்ன செய்வாரு? தப்புவிப்பார். அந்த வார்த்தைக்கு அவர் எப்படிப்பட்டவர்? உண்மையுள்ளவர். செய்த செயலை முடிக்காமல் அவர் என்ன செய்ய மாட்டாரு? விட மாட்டார். அந்த பொறுப்பு யாரோடது? அவருடையது. அங்க தானியேலை தூக்கி சிங்கக்கபிக்குள்ள போட்டாங்க. அவருக்கு அந்த திட்டத்தை உருவாக்கியவர்கள், அந்த சிங்கக்கபிக்குள்ள போடுகிறதற்காக திட்டம் தீட்டியவர்கள், 2வது முறை அவங்கள போடும்போது அவங்க கீழே கூட என்ன செய்யல, போய் விழல. பாதியிலேயே சிங்கம் என்ன செஞ்சுட்டு பிடித்து சாப்பிட்டதான். இந்த சிங்கங்களை 1 வாரம் பட்னி போட்டு வச்சிருந்தாங்களாம். இந்த இடத்துல இருந்து தானியேலை தப்பு வச்சது யாரு? தேவன். 1 வாரம் பட்டினியா இருக்கிற ஒரு விலங்கு, அதுவும் சின்ன விலங்குலாம், வீட்டு பூனைலாம் கிடையாது. அது என்னது? சிங்கம். அது ஒரு இறைய பார்க்குது. மனுஷன் யாருதான் அதுக்கு? இறைதான். இறைய பார்த்து அது பசியை கண்ட்ரோல் பண்ணி சாப்பிடாம இருக்கணும்னு அது எப்பேற்பட்ட ஒரு இயல்பு இல்லையா? தேவனோட வல்லமையை பாருங்களேன். என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்தும். உங்க சூழ்நிலைகள்ல இதை நீங்க தியானிச்சு பாருங்க. சிங்கத்தோட இயல்பையே அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? மாற்றினார். உங்க நோயோட இயல்பை மாற்றுகிறதுக்கு எம்மாத்திரம்? உங்க பிரச்சனைகளோட சூழ்நிலைகளோட போக்க ஒரு கணத்துல மாற்றுகிறதுக்கு எம்மாத்திரம்? எஸ்தர் ராஜாத்திக்கு எல்லா நாட்டுக்கும் அங்க அரசாணை போய்விட்டது. யூதர்களை இந்த தேதியில என்ன செய்யணும்? கொல்லப்பட வேண்டும். ராஜா முத்திரையிட்டால் ராஜாவாலே அதை என்ன செய்ய முடியாது? மாற்ற முடியாது. இதுல எங்கேயாவது நம்பிக்கை இருக்குதா? ராஜாவால மாற்ற முடியும் என்றால் கூட அங்க ஒரு நம்பிக்கை இருக்கு. ராஜாவால அதை என்ன செய்ய முடியாது? மாற்ற முடியாது. இந்த சூழ்நிலையிலிருந்து அங்க அவர் தப்புவித்தாரா இல்லையா? தப்புவித்தார். அதே தேவன் தான் இன்றைக்கு உங்களுக்குள் இருக்கிறார். அதே வார்த்தையை இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கிறார். முதிர் வயது உள்ளவராகும் வரைக்கும் நான் உங்களை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். எந்த ஒரு பள்ளமா இருந்தாலும் படுகுழியா இருந்தாலும் நான் தூக்கி எடுப்பேன்னு சொல்றாரு. அதற்காக உங்களுக்குள் இருக்கிறார். அவர் உங்களுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் உதவி செய்வதற்காக. வாசிக்கலாம். யோவான் 14:16. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார்.
நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும் படிக்கு. அவர் எதுக்கு வந்திருக்கிறாரா? என்றென்றைக்கும் அப்படின்னா எப்பொழுதும். எப்பொழுதும் எங்க இருக்கும் படிக்கா? நம்மோடு கூட இருக்கும் படிக்கு. என்றென்றைக்கும் இதெல்லாம் நீங்க அண்டர்லைன் பண்ணி வச்சு உங்க சிந்தனைக்கு நீங்க சொல்லி கொடுக்கணும். என்றென்றைக்கும் எப்பொழுதும் அவர் எங்க இருக்கிறாரு? எனக்குள்ள இருக்கிறார். பிரச்சனைக்கு மத்தியில நம்ம ஜெயிக்க போறோமா தோக்க போறோமா அப்படிங்கிறது எப்ப தெரியும் தெரியுமா? அந்த பிரச்சனைய நீங்க எப்படி பாக்குறீங்கிறதுலயே 50% தெரிஞ்சிரும். நீங்க எப்படி செயல்படுறீங்கிறது மீதி 50%. பிரச்சனையை எப்படி பார்க்குறோம்? இது என்ன மேற்கொண்டுருமோ? இதில் நான் தோத்து போயிடுவேனோ? இதில் நான் வெளியே வந்துக்கிட மாட்டேனோ? இந்த இடத்துல எப்படி சொல்லுவாங்க? இந்த இடத்துல எனக்கு இப்படி நடந்து விட்டதே. அதனால தான் பிரச்சனையின் போக்கும் எப்படி இருக்குது? பிரச்சனை மேற்கொள்ளுகிற விதமாக. இங்க என்றென்றைக்கும் என்னுடனே கூட இருக்கும்படிக்கு ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார். என்றென்றைக்குமாக அந்த தேற்றரவாளன் எனக்குள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? இருந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு பேர் என்னதான்? தேற்றரவாளன். அவருக்கு பேர் என்ன சொல்லப்பட்டிருக்கு? தேற்றரவாளன், கம்ஃபர்டர், ஹெல்பர், உதவி செய்பவர், ஆறுதல் செய்பவர். தேற்றரவாளன் என்றால் என்ன பேரு? ஆறுதல் செய்பவர். உங்களுக்குள்ள எதுக்கு உட்கார்ந்துருக்கிறாரா? ஆறுதல் செய்வதற்கு. ஆனா நம்ம தேவனை எப்படி நாம் அவரை குறித்து கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம்? உன் மேல அவர் எப்படி இருக்கிறாரு? கோவமா இருக்கிறாரு. உன்னை தண்டிக்காம விடமாட்டாரு. இதுல ஒரு நேரம் இருக்கு, அப்பொழுதுதான் அவர் என்ன செய்வாரு? சுகத்தை கொடுப்பாரு. இல்லை இதுலலாம் சுகத்தை பெற அவருக்கு சித்தமே இல்லை, அவ்வளவுதான். நாங்க நிறைய பேரை பார்க்குறோம். தீர்க்க தரிசனம்ங்கிற பேர்ல நீங்க பழைக்க மாட்டீங்கன்னு சொல்லி நோயாளிகள்கிட்ட சொல்றதை என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். ஒரு சிலரால் அந்த சுகத்தை பெற முடியாமல் போகலாம். எனக்கு உணர்த்தப்பட்டிருக்கு. நிறைய பேர் வர்றாங்க, எல்லாரும் சுகத்தை பெறுகிறார்களா என்றால் இல்லை. ஒரு சிலர் அதை பெற முடியாது என்பது எனக்கு உணர்த்தப்படும். ஏனென்றால் அது அவர் கொடுக்காமல் இல்லை, அவர்களால் பெற்றுக்கொள்ற இடத்துக்கு என்ன செய்ய முடியல? வர முடியல. அதை தூக்கி சுமப்பதற்கு அவர் காத்து கொண்டிருப்பார். அவருடைய கையை பிடிக்க அவங்களால என்ன செய்ய முடியாது. உணர்வுகள் மேலோங்கி நிற்கும். அந்த உணர்வுகளை தாண்டி அவரை பிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன செய்யாது? வராது. அதற்காக நீங்க இறந்து போயிடுவீங்கன்னு சொல்றதுக்கு பேர் என்னது? இல்லை, தீர்க்க தரிசனம் இல்லை. அதுல ஒரு சாய்ஸ் இருக்கு அவங்களுக்கு. அவங்க பிரச்சனையை பார்க்காமல் அவரை பார்த்தால் அவரே அதுல இருந்து தூக்கி என்ன செய்து விடுவார்? கொண்டு வந்து விடுவார். நாங்க அவரை பார்க்கிறதற்கு சொல்லி கொடுப்போம். அவருடைய வார்த்தையின்படி தீர்க்க தரிசனம் இருக்கிறதா? சொல்லுகின்ற தீர்க்க தரிசனம் எதுபடி இருக்கணும்? வார்த்தையின்படி இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அதை ஏற்றுக்கொள்ள தேவை இல்லை. இங்க அவரோட பேர் என்ன சொல்லப்பட்டிருக்கு? தேற்றரவாளன். உங்களோட மனைவி, அம்மா, அப்பா, பிள்ளை, இல்லை நெருங்கிய நண்பர்கள், அவர்களெல்லாம் ஃபோன்ல பேசின உடனே அது யார் என்று உங்களால அடையாளம் கண்டு கொள்ள முடியுமா? முடியும். தூரத்துல பேசினா கூட இவங்க குரல் மாதிரி இருக்கு, நம்மளால என்ன செய்ய முடியும்? அடையாளம் கண்டு கொள்ள முடியும். இந்த தேற்றரவாளனுடைய குரல் எப்படி இருக்கும் நமக்கு தெரியுமா? நான் சொல்றது புரியுதா? அவரோட குரல் எப்படி இருக்குன்னு தெரியுமா? அவரோட குரல் எப்படி இருக்கும் என்று தெரியாமல் அந்த குரலை நம்ம எப்படி கேட்க முடியும்? இல்லையா? அவர் மாத்திரம் பேசிக்கொண்டு இல்லை, நம்ம சிந்தனையில இன்னொருவனும் பேசிக்கொண்டிருக்கிறான். அவர் ஆவியிலிருந்து நம்முடைய சிந்தனைக்கு அவர் பேசுகிறார். பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி வெளியே இருந்து சிந்தனைகளை என்ன செய்கிறார்? கொடுக்கிறான். உலகத்திலிருந்து ஒரு காரியம் நமக்குள்ள என்ன செய்கிறது? போகிறது. இத்தனை கல்யாண வீட்டு குரல்களுக்குள் நம்ம ஆவியானவரோட குரலை என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். ஒரு பெரிய ஃபங்க்ஷன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? நடந்துகிட்டு இருக்கு. இதுல 1000 குரல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது. இதில் ஆவியானவரின் குரலை நான் எப்படி கண்டுபிடிப்பது? அநேக விசுவாசிகளுக்கு பிரச்சனை அதுதான். அவருடைய குரலை என்ன செய்ய முடியல? அடையாளம் கண்டு கொள்ள முடியவில்லை. ஆவியானவரின் குரல் எது என்று தெரியவில்லை. அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். நியூஸ் சேனல் எல்லாம் 24/7 நியூஸ் சேனல் போடுவாங்க தெரியுமா? எப்போ போட்டாலும் அதில் என்ன வரும்? நியூஸ் வரும். வேண்டானா நம்ம என்ன செஞ்சிருவோம்?
ஆஃப் பண்ணிடலாம். அது போல ஆவியானவர் 24 மணி நேரமும் பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் குரலை நான் எப்பொழுதெல்லாம் கேட்கிறேன். அவர் குரல் எப்படி இருக்கும்? அந்த குரலை எப்படி அடையாளம் கண்டு கொள்ள முடியும்? உங்களுக்கு நெருங்கிய நண்பரோட குரலை உங்களால எப்படி அடையாளம் கண்டு கொள்ள முடியும்? உங்களுடைய பிள்ளையின் குரலை எப்படி உங்களால அடையாளம் கண்டு கொள்ள முடியும்? பிறந்ததுல இருந்தே என்ன செய்கிறோம்? பிள்ளை என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம், குரலை கேட்கிறோம். அப்போ அவரோடு நான் நேரம் செலவழிக்க வேண்டும். அவரோடு நான் உறவாடுவதற்கு என்ன கொடுக்கணும்? நேரம் கொடுக்கணும். அதுதான் பிரச்சனையே. நமக்கு என்ன இல்லை? நேரம் இல்லை. அப்போ எப்படி குரலை மேஜிக்கா கண்டுபிடிக்க முடியறதுக்கு? நேரம் கொடுக்காம அந்த குரலை என்ன செய்ய முடியாது? அடையாளம் கண்டு கொள்ள முடியாது. அவருடைய குரல் அவருடைய வார்த்தையின் படி இருக்கும். நான் மறுபடி சொல்றேன், இது ஒரு பெரிய ரகசியம். தேவன் அவர் வார்த்தைக்கு மாறாக ஒருபோதும் பேச மாட்டார். அவருடைய பேச்சு எப்படிதான் இருக்கும்? வார்த்தையின் படிதான் இருக்கும். உங்களுக்கு யாருனாலும் தீர்க்க தரிசனம் சொல்லலாம். உங்க சிந்தனையிலேயே உங்களுக்கு நிறைய குரல்கள் கேட்கலாம். அது அவர்தானா என்று தெரிவதற்கு அந்த வார்த்தையின் மூலம் ஒரு சமாதானத்தோடு அது வரும். நம்மளை கரெக்ஷன் பண்ணுவாரு, நான் இல்லைன்னு சொல்லல. சீர்திருத்தம் செய்வதற்கு அவர் வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு. நமக்கு ஆலோசனை சொல்லுவார், நம்மை திருத்துவார், சரி செய்வார். ஆனா அது ஒரு ஆக்கினை கொடுக்கின்ற விதமாக இருக்காது. ஒரு பெற்றோர் ஒரு பிள்ளையை எவ்விதம் கண்டிப்போம்? கையை காலை உடைச்சு கண்டிப்போமா? கண்டிப்போமா? இல்லை. கேன்சர் நோயை கொடுத்து கண்டிப்போமா? இல்லை. புரிந்து கொள்ளும் விதமாக, திருத்தும் விதமாக, அந்த இயல்புக்கு என்ன முடியுமோ அந்த விதமாக என்ன செய்வோம்? கண்டிப்போம் இல்லையா? அதே போல அவரும் அவருடைய வார்த்தையின்படி நம்மை சீர்திருத்தம் செய்வார். நிறைய பேரோட வாழ்க்கையில எனக்கு அந்த வசனங்கள் எல்லாம் என்னால மேட்ச் பண்ணி பார்க்க முடியுது. ஆவியானவர் பேசுகின்றதை என்னால பார்க்க முடியுது. ஒரு சிலரால ஏன் அந்த பிரச்சனையில நிற்கிறாங்க? வார்த்தையின் மூலம் அழகாக பேசுகிறார். இந்த இடம் அவங்க என்ன செய்ய வேண்டியது இருக்கு? சரி செய்யப்பட வேண்டி இருக்கிறது. இந்த இடம் மாற வேண்டி இருக்கிறது. இந்த இடத்துல அவங்க இதை திரும்பி பார்க்காமல் என்னை பார்த்தால் என்னால் அந்த சுகத்தங்க என்ன செய்ய முடியும்? வெளிப்படுத்த முடியும். அவருடைய குரல் இப்படிதான் இருக்கும், வார்த்தையின் படி இருக்கும். ஒரு பாவத்திலேயே தவறிலேயே விழுந்து விட்டோம் என்றால் உன்னை விட்டு போயிருவேன்னு சொல்லி அவர் என்ன செய்ய மாட்டாரு? சொல்ல மாட்டாரு. எழுந்து வா சொல்லி அந்த பலத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். உன்னோட இயல்பு இது இல்லை என்று சொல்லுகிறவராக இருக்கிறார். உன்னை மன்னிக்க காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவராக இருக்கிறார். என் நீதியை உனக்கு கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவராக இருக்கிறார். இந்த இயல்பு உன்னுடையது அல்ல, இந்த அழுக்கு உனக்கானது அல்ல என்று சொல்லுகிறவராக இருக்கிறாரே தவிர உன்னை விட்டு போயிருவேன் அவர் என்ன செய்ய மாட்டாரு? சொல்ல மாட்டார். அவருடைய குரல் அவ்விதமாக இருக்காது. இது எனக்கு எப்படி தெரியும்? சத்தியத்தை நான் தெரிந்து கொண்டால்தான் தெரியும். இந்த சத்தியத்தை கொடுக்கிறதற்காக அவர் நமக்குள் இருக்கிறார். வாசிக்கலாம், யோவான் 16:7. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனேயாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். ஆவியானவர் வருகிறது நமக்கு எப்படி இருக்குமா? எப்படி இருக்குமா? பிரயோஜனமா இருக்கும், பயனுள்ளதா இருக்குமா? இந்த பயனை நம்ம அனுபவிக்கிறோமா? இந்த பயனை அவர் ஒரு மந்திரம் மாதிரி, ஒரு மேஜிக் மாதிரி நம்ம வாழ்க்கையில தரணும்னு நம்ம நினைக்கிறோம். அவர் நமக்குள்ள இருக்கிறாரு. சத்தியத்தை அறிவிக்க நமக்குள் இருக்கிறார். உண்மையில் நடத்துவதற்காக நமக்குள் இருக்கிறார். அடுத்து வருகிற வசனங்கள் சொல்லப்படும். வாசிக்கலாம், யோவான் 16:9 வசனம் வாசிக்கலாம். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும். அடுத்து தொடர்ந்து வாசிக்கலாம். நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினாலே நீதியை குறித்தும். 13வது வசனம். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி
வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். சத்திய ஆவியாகிய அவர் வரும் பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் எதை சொல்லி கொடுக்கிறாரா? சத்தியத்தை சொல்லி கொடுக்கிறாரு. சத்தியம்னா யாரு? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் கற்றுத் தருகிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்து கற்றுத் தருவதற்கு என்ன இருக்கிறது? தேவகுமாரன் ஏன் வெளிப்பட்டார்? தேவன் ஏன் மாம்சத்தில் வெளிப்பட்டார்? அவருடைய இரத்தம் நமக்கு என்ன செய்திருக்கிறது? அந்த இரத்தத்துல நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்ட விடுதலை என்ன? அந்த ரட்சிப்பில் நமக்கு என்ன இருக்கிறது? கிறிஸ்துவுக்குள் நான் யார்? எனக்கு என்ன இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? கிறிஸ்துவை குறித்து மேன்மைப்படுத்துவாராம். இந்த அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா தெரியும். அவர் மகிமைப்படும்படியான காரியங்களை நமக்கு கற்றுத் தருவாராம். கிறிஸ்து மகிமைப்படும்படியான காரியம் என்ன? கிறிஸ்து எதை செய்து முடித்திருக்கிறாரோ அதை நாம் அறிந்து கொண்டு அதில் நாம செயல்படுவது, அவர் கொடுத்தவற்றை நாம் பெற்றுக்கொள்வது, அவர் என்ன விடுதலையை கொடுத்திருக்கிறாரோ அந்த விடுதலையை நாம அனுபவிக்கிறது. அதுதான் அவரை மகிமைப்படுத்துகிற காரியம். உங்களுக்கு நான் புரியும்படி சொல்றேன். உங்களோட ஃப்ரெண்டோ உங்க உறவினர்களோ அவங்க திருமணத்துக்கு உங்களுக்கு புது உடைகள் எடுத்து கொடுத்துருக்குறாங்க, ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்குறாங்க. அந்த திருமணத்துக்கு நீங்க போறீங்க. அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போவோமா, வீட்டில் வச்சுட்டு போவோமா? அவங்க கொடுத்த ட்ரெஸ் நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அதை போட்டுட்டு போறது தான் அவங்களுக்கு கொடுக்கின்ற மரியாதை. அவர் சிலுவையில் இத்தனை விலை கிரயம் கொடுத்து அவர் இவ்வளோ பெரிய ஒரு விடுதலையை கொடுத்திருக்கிறாரே, வாழ்வை கொடுத்திருக்கிறாரே, அதை நம்ம ஓரமா வைக்கிறது அவரை மகிமைப்படுத்துமா? அதை அனுபவிப்பது மகிமைப்படுத்துமா? அனுபவிப்பது தான் அவருக்கு மகிமை. இந்த மகிமைக்கு நேராக அவர் உங்களை வழி நடத்துகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சத்தியத்திற்கு நேராக அந்த ரட்சிப்பில் என்னவெல்லாம் இருக்கிறது? அது ஒரு பெரிய பொக்கிஷம். நோயிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கட்டுகள்ல விடுதலை, இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலை, எல்லாவற்றுக்கும் மேலாக நித்திய ஜீவன், அதைவிட மேலாக தேவனோடு உறவு. தினம் தினம் எப்பொழுதும் அவரோடு நான் என்ன செய்ய முடியும்? பேச முடியும். வெயிட்டிங்லாம் என்ன செய்ய வேண்டாம், இருக்க வேண்டாம். எப்போ நினைத்தாலும் என்ன செய்யலாம்? பேசலாம். இந்த உலகத்துல ஒரு விஐபி கிட்ட நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கி பாருங்களேன். அந்த அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுக்கு நமக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? நாட்கள் ஆகலாம், மாதங்கள் ஆகலாம், இல்லை நம்ம ஒரு நாளைக்கு நேரில் போனா கூட பார்க்கறதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு. உலகத்தையே படைத்து அந்த சராசரத்தையும் ஆண்டு கொண்டிருக்கிற கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா, எல்லாவற்றுக்கும் எஜமானன் அவரு நம்ம கிட்ட என்ன கேட்கல? அப்பாயின்மெண்ட் கேட்கல. எப்பனாலும் அவர்கிட்ட நான் என்ன செய்யலாம்? பேசலாம். நினைத்த உடனே ஹலோன்னு என்ன செஞ்சிடலாம்? சொல்லிடலாம். எஸ், உடனே நமக்கு பதில் என்ன செய்யும்? வரும். அதுதான் நிச்சயம். ஏனென்றால் அவர் நம்முடைய குரலை கேட்காத படிக்க அவர் செவி எப்படி இல்லை? மந்தமா இல்லை. விடுவிக்க கூடாத படிக்க அவர் பலன் இல்லாதவர் இல்லை. வசனம் சொல்லுது. என் கை குறுகி போயிட்டா அப்படின்னு கேட்கிறாரு. என்னால உங்களை விடுவிக்க முடியாதா? ஏன் என்கிட்ட வராம உலகத்துக்கிட்ட போறீங்கன்னு கேட்கிறாரு. இதுக்கு மேல அவர் இருதயத்தை எப்படி திறந்து காமிக்க முடியும்னு அவருக்கு தெரியல. வேதம் அவ்வளவு திறந்த புத்தகமாக இருக்கிறது. சத்தியத்திற்கு நேராக பேசிக் ஒரு விசுவாசிக்கு அடிப்படை என்னன்னா, ரட்சிப்பில் எனக்கு விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கிறது, மன்னிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சத்தியத்தை அறிந்து கொள்றது மாத்திரம் இல்லை, அடுத்து இதை மற்றவர்களுக்கு கொடுக்கிற ஒரு அழைப்பு இருக்கிறது. கனிகளை உருவாக்க நம்மில் அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஆவியானவரை நம் மூலமாக வெளிப்படுத்த அவர் காத்து கொண்டிருக்கிறார். இது ஒரு விசுவாசியோட அடுத்த ஸ்டேஜ். நம்ம ஸ்டேஜ்லயே நின்று கொண்டிருந்தோம் என்றால் அடுத்த ஸ்டேஜுக்கு எப்படி போக முடியும்? அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு எப்படி போக முடியும்? நம்ம எந்த ஸ்டேஜில் நின்றுகிட்டு இருக்கிறோம்? இன்னும் என்ன கேட்டா முதல் ஸ்டேஜுக்குள்ள என்ன செய்யல, வரல. எனக்கு அவர் கொடுத்திருக்கிறாருங்கிறதே அநேக விசுவாசிகளுக்கு என்ன செய்யல, தெரியல. நான் நோயை சுமக்கிறது தான் அவருக்கு சித்தம். எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, அடுத்தடுத்த ஸ்டேஜ் எல்லாம் சொல்லி கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா ஸ்டேஜே முடிந்த பாடு இல்லை.
ஒவ்வொரு நாளும் முதல் ஸ்டேஜ் தான் என்ன செய்ய வேண்டியது இருக்கு? சொல்லி கொடுக்க வேண்டியது இருக்கு. நான் சொல்றது புரியுதா? இந்த முதல் ஸ்டேஜோட நம்ம அனுபவம் முடிந்து போக போறது இல்லை. நான் நோயிலிருந்து ஒரு விடுதலை கண்டிப்பா கொடுக்கப்பட்டிருக்கு. எப்பேற்பட்ட இடத்துல இருந்தாலும் சரி, டாக்டர் ரிப்போர்ட் முடியாதுன்னு சொன்னாலும் சரி, இயேசுவின் தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். என்னால உறுதியா சொல்ல முடியும், அது பொய் கிடையாது. அதுக்காக டாக்டர் ரிப்போர்ட் பொய்ன்னு நான் சொல்லல, அது மாறக்கூடியது. என் தேவன் மாறாதவர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கட்டுகள், சாபங்கள், பாவங்கள் எல்லாவற்றிலும் விடுதலை இருக்கிறது. இதை தாண்டி அடுத்த அனுபவம், நான் இன்னொருவருக்கு ஒரு மலை மேல் உள்ள பட்டணமாக இருப்பது, இன்னொருவர் என் மூலமாக அந்த சமாதானத்தையும் அந்த விடுதலையையும் அந்த கிருபையையும் அந்த சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்ளுவது, என்னில் ஆவியானவர் வெளிப்படுத்துகின்ற கனிகளை மற்றவர்கள் பறித்து உண்பது, இதெல்லாம் ஒரு விசுவாசியோட கடமை, பொறுப்பு. இதற்காக தான் ஒரு விசுவாசி அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? உருவாக்கி இருக்கிறார். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே நம்மளால உள்ள என்ன செய்ய முடியல? போக முடியல. இன்னும் எவ்வளவு நாள் அந்த உணர்ச்சிகளுக்கு நம்ம என்ன செய்யறோம்? அடிமையாகிறோம். ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, ரோமர் 8:13-14. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். முந்தின வசனம், மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மாம்சத்தின்படி பிழைத்தால் என்ன செய்வோமா? சாவீர்கள். இதுல மரணம்னு சொல்லப்படுறது சரீர மரணத்தை மாத்திரம் சொல்லல, ஆவிக்குரிய மரணம் அப்படின்னு ஒரு மரம் இருக்கு. சரியா? இந்த மரத்துல பாவம், சாபம், கோபம், நோய், கட்டு, இருள், வறுமை, தரித்திரம், இன்னும் என்ன என்ன உலகத்துல இருள் இருக்குதோ அதெல்லாம் இந்த ஆவிக்குரிய மரணம் என்கின்ற மரத்தின் கனிகள். இதுல சாவீர்கள் என்று சொல்வது மாம்சத்தின்படி ஒரு விசுவாசி ஆவிக்கு இடம் கொடுக்காமல் தன்னுடைய சரீர உணர்வுகளுக்கு, புலன்கள் தருகின்ற தகவல்களுக்கு அவங்க இடம் கொடுக்கும் போது இந்த மரணத்தின் விளைவுகளை நாம் என்ன செய்து கொள்றோம்? பெற்றுக்கொள்றோம். அந்த கவலைக்குள்ள போறது, அந்த பாரத்துக்குள்ள போறது, அதுல சுகம் பெற்றுக்கொள்ள முடியாமல் தடுமாறுகிறது, ஒரு விடுதலையை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது, பிசாசோட அடிமைத்தனத்துல இருக்கிறது, பாவத்தோட அடிமைத்தனத்துல இருக்கிறது, இதெல்லாம் நம்ம உணர்வுகளுக்கு அங்க இடம் கொடுக்கறதுனால நடக்குது. நான் சொல்றது புரியுதா? அந்த வசனத்தோட அடுத்த பகுதி பாருங்க, ஆவியினாலே, எவ்வளவு அழகான சத்தியம் பாருங்க. நம்முடைய பலத்தினால சரீரத்தின் செய்கைகளை என்ன செய்ய முடியாது? அழிக்க முடியாது. அதனாலதான் நியாயப்பிரமாணத்திற்கு நம்மை மீட்கிற சக்தி கிடையாது. கிருபைக்கு, இயேசு கிறிஸ்துவுக்கு தான் நம்மை விடுவிக்கிற சக்தி இருக்கிறது. ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் என்ன செய்வோமா? பிழைப்போம். இதுல பிழைப்போம் சொல்றதை விட வாழ்வோம். ஏனென்றால் அவர் பிழைக்கிற ஒரு அனுபவத்தை நமக்கு என்ன செய்யல? கொடுக்கல, வாழுகின்ற அனுபவத்தை தந்திருக்கிறார். ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் என்ன செய்வோமா? வாழ்வோம். அடுத்த வசனம் பாருங்க, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் என்ன செய்றாங்களா? தேவனுடைய புத்திரர். அதாவது ஒரு விசுவாசி பிறப்பால் தேவனுடைய புத்திரர் தான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அந்த விசுவாசி தேவனுடைய ஆவியினால் நடத்தப்பட்டால் அந்த பிறப்பின் அனுபவத்தை அவங்களால என்ன செய்ய முடியும்? அனுபவிக்க முடியும். ஏன் நம்ம தேவனுடைய புத்திரர் என்ற அனுபவத்தை ஏன் பெறல? நம்ம ஆவியினால நடத்தப்படாம நம்முடைய சொந்த சரீரத்தினால என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு புரிகிற விதமா ஒரு உதாரணம் சொல்றேன். இளைய குமாரன், மூத்த குமாரன், ஒரு தந்தைக்கு 2 பிள்ளைகள். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும்.
அந்த தந்தை ஒரு செல்வாக்கான ஒரு தந்தை, கஷ்டப்பட்ட ஒரு தந்தை கிடையாது. இந்த இளைய குமாரன் சொத்து பிரிச்சு கேட்கிறாரு. தந்தையும் கொடுத்து விடுகிறார். தூர தேசத்துக்கு போய் நண்பர்கள் கிட்ட எல்லாத்தையும் இழந்து, நண்பர்கள் எல்லாம் விட்டு போயிட்டாங்க. கையில எதுவுமே இல்லை. சாப்பிட்றதுக்கு அவர்கிட்ட என்ன இல்லையா? சாப்பாடு இல்லையா. ஒரு குடியானவன் கிட்ட போய் பன்றி மேய்க்கிற வேலையை என்ன செய்யறாரு? கேட்கிறாரு. பன்றிக்கு கொடுக்குற சாப்பாடை எடுத்தவர் என்ன செய்யறாரா? சாப்பிட்றாரா? நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். அவர் பிறப்பால் அந்த இடத்துக்கு உரியவரா? இல்ல. பிறப்பால் அவர் யாரு? ஒரு செல்வந்தரின் பிள்ளை. தன்னுடைய இச்சைக்கு, தன்னுடைய உணர்வுகளுக்கு, மாம்சத்துக்கு அங்க இடம் கொடுக்கறதுனால அந்த பிறப்பால் என்ன இடம் உண்டோ அதை அவர் இழந்து இன்னொரு இடத்துல அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? நின்று கொண்டிருக்கிறார். ஆனா எப்போ அவர் புத்தி தெளிந்து அங்க அவரோட தன் நிலைக்கு அவர் வருகிறாரோ, தந்தையின் வாழ்வுக்கு மறுபடியும் என்ன செய்கிறார்? செல்கிறார். அதே போலதான் ஒரு விசுவாசி பிறப்பால் தேவனுடைய புத்திரர் தான். நீங்க நம்பினாலும் சரி, நம்பவில்லை என்றாலும் சரி, உணர்ந்தாலும் சரி, உணரவில்லை என்றாலும் சரி, நீங்க யாரோட பிள்ளைங்க தான்? உலகத்தை படைத்தவருடைய பிள்ளை. இது மனிதன் கிட்ட இருந்து வந்த வித்துனால இல்ல, அழியாத வித்தினாலே. 1 பேதுரு 1:23. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு விசுவாசி பிறந்ததே மனித வித்துல இல்லை. யாரோட வித்துலையா? தேவ வித்து. நாம் கீழிருந்து உருவானவர்கள் இல்லை, மேலிருந்து உண்டானவர்கள். நம்ம மறுபடியும் பிறந்த பிறப்பு தேவ வித்தின் அடிப்படையில் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு விசுவாசி தேவனுடைய பிள்ளை, இப்படிதான் மாறி இருக்கிறார். அவர் பிறப்பால் தேவனுடைய பிள்ளை தான். அந்த அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த வாழ்வு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அவர் சரீரத்திற்கு, சரீர உணர்வுகளுக்கு, அவர் புலன்களுக்கு, உலகத்திலிருந்து வரக்கூடிய காரியங்களுக்கு அவர் ஒத்து போகும் போது, அந்த பிறப்பால் என்ன அந்தஸ்து கொடுக்கப்படுகிறதோ அதுல இருந்து அவர் பிரிந்து போகிறார். அந்த வல்லமையிலிருந்து அவர் என்ன செய்கிறார்? பிரிந்து போகிறார். அந்த வல்லமை உங்களை விட்டு போகல, அது உங்களுக்குள்ளதான் இருக்குது. உங்க மாம்சம் அதை தடுக்கிறது. நான் சொல்ல வர்றது புரியுதா? ரொம்ப எளிமையா கொடுத்திருக்கிறாரு. இந்த நள்ளியை திறந்தா என்ன வரும்? தண்ணி வரும் இல்லையா? தொட்டில தண்ணி இருந்தா என்ன வரும்? தண்ணி வரும். ஆவியில என்றென்றைக்குமாக ஆவியானவர் இருக்கிறார். நம்முடைய ஆவி தேவ வித்தினால் மறுபடியும் பிறந்திருக்கிறது. அப்ப திறந்து விட்டா என்னதான் வரும்? வாழ்வு வரும், சமாதானம் வரும், சுகம் வரும், விடுதலை வரும். திறக்கிற இடத்துல யாரு தான் இருக்கிறோம்? நம்ம தான் இருக்கிறோம். ஆனா யாரை திறக்க சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்? தேவனே எப்ப திறப்பீங்க? ஏன் திறக்க மாட்டேங்கிறீங்க? அவர் நம்மளை பார்க்கிறாரு. எப்போ நீ தேர்ந்தெடுப்பாய். அதை சூஸ் பண்ற இடத்துல யாரு தான் இருக்கிறோம்? நாம தான் இருக்கோம். நான் சொல்றது புரியுதா? சாய்ஸ் யாரோடது தான்? நம்முடையது. அந்த வசனத்துக்கு மறுபடி போகலாம். ரோமர் 8:13-14. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் என்ன செய்றாங்களா? தேவனுடைய புத்திரர். பிறப்பால் என்ன இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த அனுபவத்துக்கு நம்ம என்ன செஞ்சிருவோம்? வந்து விடுவோம். இதற்கு நேராக ஆவியானவர் நடத்துகிறார். அவருடைய பாதைக்கு நேராக, அவருடைய விருப்பத்துக்கு நேராக, அவருடைய வழிகளுக்கு நேராக ஆவியானவர் என்ன செய்கிறாரா? நடத்துகிறார். நமக்கு உதவி செய்கிறவராக, நம்மை வழி நடத்துகிறவராக, சத்தியத்திற்கு நேராக வழி நடத்துகிறவராக. உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். உங்களுக்கு அந்த ஆவிக்கும் சரீரத்துக்கும் உள்ள வித்தியாசம் அது. தேவனுடைய பாதை, அவருடைய வழி, சத்தியம் என்ன அப்படின்னு சொன்னா, கிறிஸ்து
நம்மை மன்னித்தது போல நம்ம ஒருவருக்கொருவர் என்ன செய்யணும்? மன்னிக்க வேண்டும். வாசிக்கலாம். எபேசியர் 4:32. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் என்ன செய்யணுமா? மன்னிக்க வேண்டும். இதுல இந்த விஷயத்துக்கு மன்னிக்கலாம், இந்த விஷயத்துக்கு மன்னிக்க கூடாதுன்னு ஏதாவது இருக்குதா? இல்லை. எனக்கு பிடிச்சவங்களா இருந்தா நான் மன்னிப்பேன், பிடிக்காதவர்களாக இருந்தால் மன்னிக்க கூடாதுன்னு இருக்குதா? அதுவும் இல்லை. இந்த இடம் குறிப்பிட்ட ஒரு காரியம்னு இல்லை, எல்லாருமே ஒருவருக்கொருவர் அப்படின்னு சொன்னா நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, அது சின்ன காரியமோ பெரிய காரியமோ, அதுவும் தேவன் எப்படி நம்மை கிறிஸ்துவுக்குள் மன்னித்தாரோ நம்ம கேட்குறோம் இல்லையா? நம்ம மன்னிக்கிறதுக்கு ஒரு தகுதி வேண்டும் இல்லையா? அதுக்கு தகுதியே இல்லையே. நான் மன்னிப்பு கொடுக்கறதுக்கு என்ன இல்லை? தகுதியே இல்லையே. நாம தகுதி பார்த்தா மன்னிப்பை வாங்கி வைத்திருக்கிறோம். நம்மை தகுதி பார்த்தா அவர் மன்னித்திருக்கிறார். அவருக்கு எதிரிகளாக பாவிகளாக இருக்கும் பொழுது அவர் நம்மை மன்னித்தாராம். நாம ஒருவர்கிட்ட ஒரு பெரிய கோடி கணக்கில் ஒரு விடுதலை என்ன செஞ்சு வச்சிருக்கிறோம்? வாங்கி வச்சுட்டு ஒரு 100-200 சில்லறைக்கு நம்ம என்ன செய்ய மாட்டேங்கிறோம்? மன்னிக்க மாட்டேங்கிறோம். உங்களுக்கு அதுக்கு இன்னொரு வசனம் சொல்றேன். 1 பேதுரு 2வது அதிகாரம் 19வது வசனம் முதல். ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சியின் நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாய் இருக்கும். ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சியின் நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை சகித்தால். நம்ம கேட்குறோம் இல்லையா? நான் உங்களுக்கு எந்த அநியாயமும் பண்ணலையே, நான் தவறே பண்ணலையே, நான் செஞ்ச நன்மை கூட தெரியாதா உங்களுக்கு? எவ்வளோ நன்மை செய்திருக்கிறேன். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சியின் நிமித்தம் நம்ம என்ன செய்வோமா? என்ன செய்வோம்? துன்பப்படுவோம். எதனால துன்பம் வருதா? தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிறது நிமித்தம் நமக்கு அங்க என்ன வரும்? துன்பம் உண்டு. மறுபடியும் சொல்றேன், இது நோய் கிடையாது. எனக்கு நோயை கொடுத்துட்டாருன்னு என்ன செய்யாதீங்க, சொல்லாதீங்க. எவ்வளவு காலம்தான் நோய் அவருக்கு தரலன்னு சொல்றதுன்னு தெரியல. நோய் அவர்கிட்ட இருந்து என்ன செய்யல, வரல. தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சியின் நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு. நம்ம பாடுபடுறது என்னதுதான்? நியாயம்லாம் இல்லை, என்னதுதான்? அநியாயம்தான். ஆனா அப்படி தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சியின் நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை எப்படி சகிக்கணுமா? கடனே என்ன செய்யக்கூடாது, சகிக்க கூடாது. எப்படி சகிக்கணுமா? பொறுமையாய் சகித்தால் அதுவே தேவனுக்கு பிரியமாய் இருக்கும். பிரீதியாய் இருக்குங்கிறதோட அர்த்தம் என்னது? பிரியமாய் இருக்குமா. அவர் விரும்புறது என்னது? அவர் நிமித்தம் அநியாயமா பாடுபட்டும் அதை எப்படி சகிக்கணுமா? பொறுமையா சகிக்கணுமா. எவ்வளோ பெரிய டாஸ்க் இல்லையா? பெரிய சேலஞ்ச் தான் இது. இது சின்ன விஷயம்லாம் கிடையாது. அடுத்த விஷயம் பாருங்க, நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் பொழுது பொறுமையோட சகித்தால் அதனாலே என்ன கீர்த்தி உண்டு. ஒரு தப்பு செஞ்சு தண்டனையை அனுபவிச்சா உலகமும் அது தானே செய்யுது இல்லையா? அதனாலதான் அங்க என்ன இருக்கு? சிறைச்சாலை இருக்கு. நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் பொழுது பொறுமையோட சகித்தால் அதனாலே என்ன கீர்த்தி உண்டு. நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் பொழுது பொறுமையோட சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பா எப்படி இருக்குமா? பிரியமா இருக்கும். நான் தப்பு செஞ்சு சகிக்கிறது இல்லை, நான் நன்மை செய்து பொறுமையா சகிக்கிறது தான் அவருக்கு பிரியமா. அடுத்த வசனம் பாருங்க, 21வது வசனம் வாசிக்கலாம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். இதற்காக தான் நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோவா? நம்மள அவர் அழைச்சிருக்கிறதே எதுக்கு தான் அழைச்சிருக்கிறாரு? இதுக்காக தான். நன்மை செய்து அநியாயமாய் பாடுபட்டு அதையும் எப்படி சகிக்கணுமா? பொறுமையா சகிக்கணுமா. கம்பெனிலலாம் வேலைக்கு அட்வர்டைஸ்மெண்ட் போடுவாங்க.
ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும். இவ்வளோ சேலரி, இன்சென்டிவ் இவ்வளவு, சாப்பாடு, தங்குமிடம் எல்லாம் இலவசம் அப்படின்னா ஆட்கள் என்ன செய்வாங்க? போவாங்க. தேவன் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு. நீங்க தப்பு செஞ்சு அனுபவிக்கிறது இல்ல, நன்மை செய்து நீங்க என்ன செய்யணும்? பாடுபடணும். அதுவும் எப்படி நீங்க சகிக்கணும்? பொறுமையா சகிக்கணும். இதுக்கு தான் உங்களை நான் கூப்பிடுறேன்னா யார் அந்த வேலைக்கு போவா? இல்ல, இதற்கு தான் அவர் நம்ம என்ன செஞ்சிருக்கிறாரா? அழைத்திருக்கிறார். நம்முடைய காலிங்கே அதுதான். ஆவியானவர் உங்களுக்குள் இருந்து அந்த மன்னிக்க உணர்த்துவார். அந்த சத்தியத்திற்கு நேராக உங்களை நடத்துவார். உங்க சரீரம், உங்க சிந்தனை அந்த அவமானத்தை சொல்லும், அந்த துரோகத்தை சொல்லும், நிராகரிப்பை சொல்லும், ஒதுக்கப்படுறத சொல்லும். இதுல நான் மன்னித்தால், விட்டு கொடுத்தால் மறுபடியும் என்னை ஏமாற்றுவாங்களே, இனி சாதகமா அவங்க பயன்படுத்த மாட்டாங்களா, என்னை ஏமாளின்னு சொல்ல மாட்டாங்களா, இப்படியெல்லாம் உங்க உணர்வுகள் என்ன செய்யும்? சொல்லும். அது துக்கப்படும், அது வேதனைப்படும், காயப்படும், புலம்பும், இதெல்லாம் செய்யும். ஆனா உங்களுக்குள்ள இருந்து ஆவியானவர் என்ன சொல்வார் அப்படின்னா, உன்னோட இயல்பு இது இல்லை. உன்னை நான் படைச்சதே எப்படி படைச்சிருக்கிறேன்? நான் உன்னை எப்படி மன்னித்தேனோ அதே மன்னிப்பை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன். உனக்குள்ள அது இருக்கு, அந்த அன்பு உனக்குள்ள இருக்கு. இதுதான் நீதியின் பாதை, இதுதான் சத்தியத்தின் பாதை அப்படின்னு சொல்லி உள்ள இருந்து உணர்த்துவார். இதுல சூஸ் பண்றது யாரோட வேலை நினைக்கிறீங்க? நாம தான் சூஸ் பண்ணணும். ஆவியானவரை பிடிக்க போறோமா, என் உணர்வுகளை பிடிக்க போறோமா? நம்ம சூஸ் பண்ணா போதும். இது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, பிரம்மாண்டமா பார்க்காதீங்க. ஆவியானவரே, எனக்கு எவ்வளோ வலிச்சாலும் சரி, எவ்வளோ அவமானமா இருந்தாலும் சரி, நான் இந்த இடத்துல மன்னிக்கணும்னு சொல்லி உங்க பாதையை நான் தேர்ந்தெடுக்கிறேன், உங்க கிருபையை எனக்கு தாங்கன்னு சொல்லி சூஸ் பண்ணிட்டா போதும். அவர் பலப்படுத்தி அந்த மன்னிப்பிற்கு நேராக என்ன செய்வார்? கொண்டு செல்லுவார். இதுல என்ன பலன் நினைக்கிறீங்க? நீதியின் பாதையில் என்ன உண்டு? ஜீவன் உண்டு. அதுல என்ன கிடையாது? மரணம் கிடையாது. உங்களை எதிர்த்து வருகிறவங்களுக்கு நீங்க செய்யற நன்மையா இல்லையா அது ரெண்டாவது. உங்களுக்கு நீங்களே செய்கின்ற நன்மை, ஜீவனை திறந்து விடுறீங்க. சமாதானம் உங்க சிந்தனைக்குள்ள வரும். நீங்க அவரோட பாதையில செல்லும் பொழுது உங்களுக்கு அவர் என்ன வைத்திருக்கிறாரோ அந்த இடத்துக்கு அவர் என்ன செய்வார்? கொண்டு செல்வார். யாக்கோபுல சொல்லப்பட்டிருக்கோம், மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. நமக்கு கோபம் வரும். என்னோட ரைட்ஸ் என்ன, என்னோட நியாயம் என்ன, நான் யாரு, நான் யாருக்கும் என்ன செய்ய மாட்டேன், பணிஞ்சு போற கேரக்டரே கிடையாது. ஏன்னா நான் எந்த தப்பும் என்ன செய்யல. இதெல்லாம் நம்ம சொல்லலாம். ஆனா நம் கோபம் தேவ நீதி என்ன செய்யாது? வெளிப்படுத்தாது. இதுல நான் எதுக்கு சூஸ் பண்ண போறேன்? என் உணர்வுகளை நான் சூஸ் பண்ண போறேன்னா ஆவியானவரை சூஸ் பண்ண போறேனா? சத்தியம் தெரியல அப்படின்னு சொன்னா நம்ம உணர்வுகளுக்கு தீனி போட்டுக்கிட்டே இருப்போம், சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருப்போம். அந்த காயத்தை நினைச்சு பார்ப்போம், அந்த அவமானத்தை நினைச்சு பார்ப்போம், அதை 4 பேர்கிட்ட புலம்புவோம். பிரச்சனைய தயவு செஞ்சு பேசுறத நீங்க நிறுத்துங்க. ஏனென்றால் நீங்கள் பிரச்சனையையும் உங்க கவலையையும் புலம்பலையும் பேச 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 உங்க வாழ்க்கையில இருக்கிறதற்கான அதிகாரத்தை அதற்கு நீங்கள் கொடுக்கிறீர்கள். உங்களை பிடிக்கிற பிடிய இன்னும் இருக்காது என்ன செய்யும்? பிடிக்கும். இந்த உண்மை தெரிஞ்சதுன்னா நீங்க அதை என்ன செய்ய பார்ப்பீங்க? உதற பார்ப்பீங்க. அந்த உண்மை தெரியாததுனால தூக்கி தூக்கி என்ன செய்யறோம்? சுமக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இது நான் சொன்னது ஒரு பகுதி. இதே போல வாழ்க்கையில எல்லா பகுதிகள்லையும் நான் சத்தியத்துக்கு சூஸ் பண்ண போறேனா, ஆவியானவரை நான் சூஸ் பண்ண போறேனா, தேர்ந்தெடுக்க போறேனா, இல்ல என் உணர்வுகளை நான் தேர்ந்தெடுக்க போறேனா? அதுதான் ஜீவனை வெளிப்படுத்துகிற இடமாக இருக்கிறது. அதுதான் அவர் பலத்தை சார்ந்து கொள்ளுகிற இடமாக இருக்கிறது. அவர் வல்லமையை வெளிப்படுத்துகிற இடமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவரை சூஸ் பண்ணும்போது, அவரை சார்ந்து கொள்ளும் போது தேவ பிறப்பால் நம்ம யாரோட பிள்ளையா இருக்கிறோம்? தேவனோட புத்திரன், தேவனோட பிள்ளை, தேவனுடைய மகன், தேவனுடைய மகள். அந்த அந்தஸ்து, அந்த வாழ்வை வெளியில என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக,
உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. உம்முடைய கிருபை பெரியது, உம்முடைய இரக்கம் மகா பெரியது தகப்பனே. நன்றி செலுத்துகிறோம். வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாமல் இருக்க எங்களை நீர் வந்து தங்கும் உறைவிடமாக நீர் தெரிந்தெடுத்திருக்கிறீரப்பா. நீர் தங்கி இருக்கின்ற ஆலயமாக எங்களை நீர் தெரிந்தெடுத்திருக்கிறீர். எங்களுடைய ஆவியை நீர் தெரிந்தெடுத்திருக்கிறீர். இது உம்மால் எங்களுக்கு கிடைத்த பரிசாக இருக்கிறது. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. என்றென்றைக்குமாக ஆவியானவராக எங்களுக்குள் நீர் இருக்கிறீர். தேற்றரவாளனாக, உதவி செய்கிறவராக, வழி நடத்துகிறவராக, சத்தியத்திற்கு நேராக எங்களை நீர் வழி நடத்துகிறவராக எங்களுக்குள் இருக்கிறீர். உம்மை நாங்கள் தேர்ந்தெடுக்கும் பொழுது அந்த ஓய்வுக்குள் நாங்கள் செல்லுகிறோம், இளைப்பாறுதலை அனுபவிக்கிறோம். நீர் செயல்பட நாங்கள் இடம் கொடுக்கிறோம் என்ற சத்தியத்தை இன்று எங்களுக்கு நீர் கற்று தந்திருக்கிறீர். நீர் எங்களை கைவிடுவதே இல்லையப்பா. நாங்கள் எந்த சூழ்நிலையில் நின்றாலும் சரி, எந்த இடத்தில் நாங்கள் நின்றாலும் சரி, எங்களை விட்டு விலகாமலும் எங்களை கைவிடாமலும் இருக்கிற அன்பின் தகப்பனாக நீர் இருக்கிறீர். எங்களுக்குள் இருக்கிறீர். எங்களுடைய உறவுக்காக நீர் காத்து கொண்டு இருக்கிறீர். எங்களோடு பேச, எங்களோடு உறவாட, உம்முடைய வார்த்தையை கற்றுக் கொடுக்க, உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த எங்களுக்குள் நீர் காத்து கொண்டிருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தருகிறேன். என்ன தேவையில் வந்தாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மன்னாவை நீர் கொடுத்ததற்காக நன்றி. அவர்களோடு பேசியதற்காக, இடைப்பட்டதற்காக நன்றி அப்பா. அவங்க தேவைகள் சந்திக்கப்பட்டதற்காக நன்றி. அவங்க சரீரம், அவங்க வாழ்க்கையில என்ன நோயின் கட்டுகள், பாவ சாப கட்டுகள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் அப்புறப்படுத்துகிறேன். சிலுவையில் நீர் கொடுத்த தேவ சுகத்தை, தேவ ஆசிர்வாதத்தை, தேவ விடுதலையை இயேசுவின் நாமத்தினாலே நான் கட்டவிழ்க்கிறேன். தேவ சுகம், தேவ ஆசிர்வாதம், தேவ சமாதானம் அவர்களது இருதயம், சிந்தனைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்து கொள்ளுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். தடைகள் யாவும் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கட்டும். அவங்க கையின் பிரயாசங்கள் ஆசிர்வதிக்கப்படுகிறதற்காக நன்றி அப்பா. அவங்க கையின் பிரயாசத்தை அவங்க சமாதானமா, சந்தோஷமா அவங்க அனுபவிக்கிறதற்காக நன்றி தகப்பனே. அவங்க தேவைகள் சந்திக்கப்பட்டதற்காய் நன்றி. வாழ்நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் அவர்களை பின்தொடர்கிறதற்காக நன்றி. கொடுக்கிறவர்களாக மாற்றுகிறதற்காய் நன்றி. நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்குவதில்லை என்ற வார்த்தையின்படி அநேகருக்கு கடன் கொடுக்கிறவர்களாக உம்முடைய ஐஸ்வர்யத்திலிருந்து அவங்க களஞ்சியங்களை நீ நிரப்புகிறதற்காய் நன்றி. உம்முடைய ஐஸ்வர்யத்திலிருந்து அவங்க சமாதானத்தை அவங்க சிந்தனையில நீங்க நிரப்புகிறதற்காக நன்றி. தேவ தயவு, மனித தயவு அவங்க பெற்றுக்கொள்ளுகிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் நான் ஆசிர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.